ஞாயிற்றுக்கிழமையும் மாணவர்களுக்கு திருக்குறள் சொல்ல சொல்லி ஸ்லோகம் சொல்ல சொல்லி நம்ம சான்றிதழ் கொடுக்குறோம். அந்த மாதிரி முக்கியமான விழாக்கள்ல இந்த ஊரை சேர்ந்த திரு ராமன் அவர்கள் தன்னோட பையனுக்கு பல வேஷம் போட்டு இந்த பிள்ளைங்களை இந்த பையன் அங்க கூட்டிட்டு வருவாரு. இப்போ நான் இவனை முதல்ல எப்ப பார்த்ததுன்னா எங்க ஊர் அம்மங்களுக்கு கருப்பசாமி வேஷம் போட்டு வந்து கட்டினான். கருப்பசாமி யாருன்னா நம்ம ஹீரோயினி அம்மா வணங்குற 3 முடிச்சுல வணங்குற தெய்வம் பார்த்துக்கிட்டுங்க. எனக்கு அதை பார்த்தோன்னு அவன் மேல சொல்லக்கூடிய பொண்டாட்டியோட ரொம்ப ஜாஸ்தி காதல் இவன் மேல வந்துருச்சு. அவ்வளோ அசத்தமா பார்த்துருங்க. வீட்டுல சாப்பாடு நான் தான் கூட்டிகிட்டே வரலையே, அவன் திணறல இருக்கா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப ஆட்டம் ஆடினான். அப்புறம் அவனோட பேனர் பாருங்க, அவரே ஆர்வத்தோட கொண்டாந்து வச்சிருக்காரு. அதாவது விநாயகர் சதுர்த்தினா விநாயகர் வேஷத்துல வருவாரு, சிவராத்திரிக்கு சிவன் வேஷத்துல வருவாரு, நம்ம அம்மங்கடைக்கு கருப்பசாமி கோயில கருப்பசாமி வேஷம் போட்டாரு. இப்போ உங்க எல்லாரும் சார்பாக நான் தயாரிப்பாளரையும் இயக்குனரைக்கும் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நம்ம ஹீரோயினி அம்மா ஊர்ல கிராமத்துல கருப்பசாமியை கொண்டாடுறாங்க இல்லையா, என்னைக்காவது ஒரு அம்மங்களோட திருவிழா மாதிரி ஏதாவது ஷூட் பண்ணாங்கன்னா எங்க ஊர் பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க கருப்பசாமி ஆடுற வேஷத்தை கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு உங்க மூலம் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். உங்க கைத்தட்டலுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம மண்ணில் இருந்தும் கலைத்துறையிலும் அவங்க திறமைகள்ல மேல வரணும். இந்த விழாக்களுக்கு ஒத்துழைத்த உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. காவல்துறை ஐயா அவர்கள் காலையிலிருந்தே எல்லா அதிகாரிகளும் ரொம்ப நமக்கு உதவி பண்ணியிருக்காங்க. வனத்துறை இந்த பூஜைக்கு உதவி பண்ணுவாங்க. வந்திருந்த பக்தர்கள், அன்னதானத்துக்கு உதவின சோலோ நிறுவனம் ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி. அவங்க மூலமா தான் இன்னைக்கு நிறைய பொருட்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. இது போல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உதவிகள் செஞ்ச எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் 2 பேர் 1 நிமிஷத்துல முடிச்சிடறேன். எனக்கு எப்ப வேணாலும் இந்த தோரணமலைக்கு வரலாம், எப்ப வேணாலும் அலுவலகத்துக்கு வரலாம்னு சொல்லியிருப்பதுனால தான் நான் பாதி நாள் இந்த ஓடியாட முடியுது. என்னோட முதலாளி திருச்சியில் இருக்காங்க திரு பாலமல்லி இந்த நேரத்தில் நினைச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நாங்க எப்பவாவது இந்த பில்டிங், இந்த கட்டடங்கள், இந்த படிகள், இந்த மண்டபங்கள் எப்படி இருக்குன்னா பிளான் மட்டும் தான் நாங்க போடுறோம். தோரணமலை முருகன் நம்ம டாக்டர் தர்மராஜ் உருவத்துல மொத்த படியையும் ஒத்த ஆளா கட்டி கொடுத்திருக்காரு. இன்னும் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டாக்டரையா குடும்பம் உதவிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். எங்க அப்பா காலத்துல உதவுனவங்க, இப்போ உதவிக்கிட்டு இருக்கவங்க, இன்னும் உதவ போறவங்க எல்லாரும் குடும்பமும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிட்டு வந்திருக்கிற எல்லாரும் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நம்ம கலைத்துறையினரும் ரொம்ப சந்தோஷமா அடுத்த படியை நோக்கி போய் இவங்க அடுத்த ஏஆர் பிலிம் திரைப்படத்தை பூஜை இங்க நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். குழந்தையை எப்படி தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டும் என்பதற்கு உதாரணமான ராமன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை தயாரிப்பாளர் ஐயா அன்புராஜா அவர்கள் இதோ வழங்குவார்கள். அதாவது ஒரு குழந்தை நம்ம குழந்தைய தட்டி கொடுத்து வளர்த்தோன்னு வைங்களேன், அவன் ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு வருவான். அவன் என்னதுல டேலண்டா இருக்கான்னு தெரிஞ்சு அதை ஃபுல்லா அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த பையனுக்காக வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு ஒரு மேடையில நிக்க வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டை அறிவிச்சு அவரை உற்சாகப்படுத்தவும், ஒவ்வொரு தாய் தந்தையரும் தங்களோட குழந்தைகளை இதேபோல் வளர்க்க வேண்டும் என்று கோரி வணங்குகிறேன். ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.